அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவன் நம்மளுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. இந்த வருஷம் தீபாவளிய ரொம்ப அருமையா கொண்டாடுறதுக்கு. அது என்ன அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்றேன். 45 வருஷமா நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாரி ஒரு தீபாவளிய நான் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 28 வயசு வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தீபாவளிக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நடிகரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும். தீபாவளினா வந்து தியேட்டரில் போய் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வயசுக்கு அப்புறமே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. தீபாவளினா தியேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. என்னடா இது, எல்லா வெள்ளிக்கிழமையும் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, தீபாவளி அன்னைக்கு இதை போய் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷத்துக்கு கழிச்சா எனக்கே அந்த ஃபீலிங்கே வந்துச்சு. அது வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா நடிகர்கள் மேலே ஒரு க்ரேஸாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அது இந்த வருஷம் இல்லை. இதில் சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நிறைய நடிகர்களோட படம் வந்து தீபாவளிக்கு இதுக்கெலாம் ரிலீஸ் பண்ணாமையே இருந்துச்சு. அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அஜித்குமார் படமும் வரல, விஜய் படமும் வரல, சூப்பர் ஸ்டார் படமும் வரல. சிவகார்த்திகேயன் படம் மட்டும் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வந்துகிட்டு இருந்தது. அதுவும் இந்த வருஷம் வரல. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, டியூக்கு அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2, 3 படம் வந்து வந்திருக்கு. இதில் நான் டியூக்கு படத்தை மட்டும் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதை சார்ந்த, அதாவது என்னென்னா சினிமாவை வச்சு நம்ம தமிழ் அப்படிங்கிறதுக்கே நான் என்ன சொல்லிங்கன்னா, இசை, இயல் இசை, நாடகம் அப்படிங்கிறதான் முன்னாடி இருக்க வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம், சினிமாவாக வந்து எடுக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று திணிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து நான் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய குடும்பத்தில் என் அக்கா இல்லை என் தங்கச்சி யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பிள்ளைய முன்னேற்றுறது என்னோடய கடமையா இல்லையா? இதை மட்டும் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா தெளிவாக இந்த கருத்து கணிப்பு பெட்டியில் வந்து பகிருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு முன்னேறி ரத்தன் டாட்டா மாதிரி இல்லைனாலும் ஒரு 2, 3 இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ஆண் வாரிசில் ஒரு பெண் வாரிசு தான் இருக்காங்க. அவங்களே வந்து நான் பார்த்து சொல்லுவேன், ஒன்றும் தப்பே கிடையாது. இதில் எவனாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, குடிகாரன் இல்லை பொம்பளை பொறுக்கி எவனாவது ஒருத்தனை ஊரை ஏமாத்துறவன் என் மாப்பிள்ளைய வந்தான் அப்படின்னு சொன்னால், நான் வச்சுக்கிட்டு இருக்க இண்டஸ்ட்ரி அதில் வேலை பார்க்குறவங்களும் நல்லா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இதை மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா பகிருங்க. இது தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டியூக்குங்கிற படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஜாதினால் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வேற ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கான், ஜாதினால் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தாலிக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கடைசியில் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கெட்ட விஷயத்தை இப்படி தான் திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரதீப் ரங்கநாதன் கோயிலுக்கு போகாமல் இருக்கானா, இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு போகாமல் இருக்காங்களா, அதெல்லாம் நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அவங்க போயிட்டு அவங்க முன்னேற்றம் ஆகி அவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் ஒரு பொண்ணை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி வேறு ஒரு ஜாதியில் இருந்தாங்கன்னா, இப்போ அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி என்னோட இதை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சா, அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, என் குடும்பத்துக்குள்ளே முன்னேற்றணும். என் குடும்பத்தை ஃபார் எக்ஸாம்பிள்னா, என் அக்கா இல்லை தங்கச்சி அவனோட பையன் இருக்கான் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவன்கிட்ட வந்து நான் வந்து பொண்ணு எடுக்கலைன்னா, அந்த குடும்பம் வந்து முன்னேறாமல் எப்பயுமே நாசமாக போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அர்த்தமா? இதுக்கு தான் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ நல்லா முன்னேறினா நீ உன் வீட்டை முன்னேற்று, அதுக்கப்புறம் உன் கிராமத்தை முன்னேற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிராமத்தை முன்னேற்றுறது, இதில் சிட்டியை முன்னேற்றுறதுனா எப்படி முன்னேற்ற முடியும்? நம்ம சொந்தக்காரங்களை முன்னேற்றினா தானே இது பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த லவ்வு கிவ்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை முட்டாளாக்கி இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமா மூலிமா நம்மளை வந்து இது கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கிலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு என்னென்னு கேட்டிங்க, ஒரு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தவனக்கோ இப்போ போய் இடிச்சிட்டு கோர்ட் வரைக்கும் போய் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் அது பேசினா தப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு இயல்பாக ஒன்று எதுவுமே பேச முடியல. தாய்நாட்டில் தமிழ்நாட்டில் எதுவுமே பேச முடியல. இப்படி வந்து கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, நாளைக்கு நமக்குள்ளே நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே சந்தோஷமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம கிராமத்தை முன்னேற்றுறது பற்றி இல்லை நாட்டை முன்னேற்றுறது பற்றி யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதை விட்டு டேரெக்டாக யாருன்னே தெரியாதவங்கள கூப்பிட்டு வச்சு நம்மளை சொந்தக்காரன் ஆக்குறது அப்படிங்கிறதுலாம் நடக்கிற கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொந்தக்காரங்களே அவங்க முன்னேற்றிட்டு போயிட்டு இருக்கணும். அவங்கள எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி எல்லாம் முன்னேறி, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் முன்னேறணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலலாம் இருக்குது பாருங்கள், கொசு இல்லாத ரோடு, அருமையான தெரு,
குப்பையை வந்து அழகாக வந்து ரீஃப்ரெஷிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இருந்து நாடு முன்னேறி இதாச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடும். உங்களுக்கு உண்ட புலி இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய நடிகர் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க பாரு, இவங்கெல்லாம் வந்து பொண்ணை வந்து அவங்க ஜாதிக்குள்ளேயே கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வேறு ஆளுகிட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? அந்த தெருவுலாம் சுத்தமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டு அப்படி இருக்கா? நம்ம வீடையாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடுறோம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் காவா இல்லாமல் ஏதாவது ஒரு வீடு இருக்கா? அப்படி தவறான ஒரு ஓட்டை போடுற மாதிரி இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் என்னென்னா டிவிக்கு என்னடா அது 6 பேரை சுட்டு கொண்டதுக்கே அந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆள் படம் ரிலீஸ் ஆனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, எவனோ டிக்கெட் கிடைக்காம செத்து போகிறான். இன்னும் என்னென்னா ஊர்லேயும் போய் செத்து போயிட்டு இருக்கான். அதில் என்னென்னா அந்த குழந்தையோட ஆத்தா வந்து என்னங்கன்னா, அவரை பார்க்குறதே கஷ்டம், அதுக்காக வந்து என் குழந்தைய பலி கொடுத்துட்டான். அவங்களெல்லாம் வந்து முட்டாள்தனமாக ஆக்கி நம்ம தமிழ்நாட்டை மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி கொண்டாடுறதுக்காக, அதாவது இந்த தவறான மனிதர்கள்லாம் கொண்டு வந்து கடவுள் நேரடியாக நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் முட்டாள்தனம். நிறையா வந்துருச்சு. கடவுள் நிறையா கொடுத்துட்டாரு. என்னென்ன கொடுத்துருக்காரு? சுனாமி கொடுத்துருக்காரு, ஃப்ளட்டு மூலிமா அழிகிறது கொடுத்துருக்காரு, இவங்கள மாதிரி ஆளுங்க வந்தால் இந்த மாதிரி இது பண்ணுறது கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கொடுத்து கூட இன்னும் என்னென்னா இளைஞர்கள் திருந்தாமல் இவங்க இந்த கெட்டவங்க கிட்டேயே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊன்னு கத்திக்கிட்டே இருக்காப்புல. நான் வந்தேன்னா இதை பண்ணிடுவேன், நான் அப்புறம் அவர் கொடியை வச்சு குழந்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60 புது கார் வாங்கியிருக்கார். நல்லா பேசுவார். 60 புது கார் வாங்கியிருக்கார். இந்த மாதிரி சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நம்பி ஓட்டை போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்குமா? நான்லாம் சின்ன வயசுலேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒத்தையடி ரோடுங்க. எங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு 500 கிலோமீட்டருங்க. ஒத்தையடி ரோடுங்க. இந்த ரோட்டில் தான் ஒரு வண்டி போகும், இந்த ரோட்டில் தான் வண்டி வரும். ஆக்சிடென்ட் சரியான ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும். எனக்குலாம் அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வெந்து போகும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 28,000 ஆக்சிடென்ட் கிட்ட ஆகும். அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள், கர்ப்பிணிகள் இவங்களாம் வந்து துடிக்க இதாகிறதுலாம் பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கிராமம் இருந்தது போய் இன்றைக்கி 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, வந்தே பாரத் 4 இது மாதிரிலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நடக்குமான கூட தெரியாது. அப்படிப்பட்ட நடந்துக்கிட்டு இருக்க அந்த மனிதர், அந்த பாஜக அவங்கள வந்து யாரும் வரவேற்காமல் தமிழ்நாட்டில் இன்னும் என்னென்னு கேட்டால் சினிமா. அந்த காலத்தில் என்னென்னா கலைஞர் ஒரு டேரக்டர் ஆனார். இப்போ என்னென்னா சீமான் ஒரு டேரக்டர், அவர் வந்து வராரு. கேட்டால் வந்து அவர் ஒன்று அவர் படத்தெல்லாம் விட்டு இதாகிருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒன்று. அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் ஐயோ அவர் தங்கங்க, அவரெல்லாம் வந்து நான் எதுவும் குறை சொல்கிறது இல்லை. ஏன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தார். இந்த மாதிரி என்ன விஜய் மாதிரி தங்க ஸ்பூனில் ஊட்டி இல்லை வைரத்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி குடும்பத்துலேருந்து வரல. அவர் கஷ்டப்பட்டு வந்தார். அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கரை படியாத மனிதர் வேறு. அதை நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயம்லாம் பார்த்தா சம்டைம் கீழே இறங்கி வந்தேன்னா காசு கொடுப்பாரு, இது பண்ணுவார், அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். அதில் இந்த கரை இங்கே எதை சட்டையில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டிக்குள்ளே இன்னொரு சட்டை பேண்ட் வச்சுருப்பார், அதை போட்டுருவார் டக்குன்னு வண்டிக்குள்ளேயே மாற்றிட்டு. அப்படி வெளியே வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே ராஜ கம்பீரமாக இருக்கும். மக்களுக்கும் பண்ணுவார், அவரும் ராஜா மாதிரி வாழ்ந்தார். அந்த மாதிரி நினச்சிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே முட்டாள்தனமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. முட்டாள்தனமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து எம்ஜிஆர் அதில் சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயோ சாமி இப்போதைக்கு சோறு போட்ட தெய்வம் விஜயகாந்தோட பேரை சொல்லிட்டு இவர் தான் அடுத்த விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சோறு போட்ட தெய்வம்னா விஜயகாந்த். நான் எந்த வித மாற்று கருத்து வைக்கல. அவரோட பேரை சொல்லி இது பண்ணிட்டு இருக்கேன். நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. விஜயகாந்தை தோக்கடிச்சிங்க, பாஜகவை தோக்கடிக்கிறீங்க, காமராஜரை தோக்கடிக்கிறீங்க, கெட்டவனை மட்டுமே வந்து வாழ வச்சுட்டு இருந்தா எத்தனை நாள் தான் நம்ம கடவுள் வந்து நம்ம இந்த தீபாவளி மாதிரி வந்து கொண்டாடி இது பண்ணி கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு என்னதான் நல்ல அறிவு கொடுத்தாலும் இன்னும் திருந்தாமல் இருக்கீங்க. இதை மட்டும் தயவு செய்து குழந்தைங்க எல்லாட்டையும் சொல்லிட்டு, சினிமா ஒரு மோகமாக வச்சுக்கிட்டு சினிமாவில் ஏதாவது திணிக்கிறாங்கன்னா கேள்வி கேளுங்க. சினிமாவில் ஏதாவது திணிக்கிறாங்கன்னா கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்காம அந்த மாதிரி சினிமா வரவேற்கிற ரொம்ப தப்பு. ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, காந்தாரா சாப்டர் 1ன்னு 700 கோடியை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது கடவுளோட அருள். அந்த கடவுளை கீழ்த்தரமாக சொல்கிற படத்தை முதல்ல வெறுக்க ஆரம்பிங்க. அவங்களே வெறுங்க.